நரகத்துக்கு போகப்பட்ட ஆத்மாவோ சொர்க்கத்துக்கு போகப்பட்ட ஆத்மாவோ பர்மனண்டா அங்கே இருக்கிறது இல்லை. இது ஹிந்துக்களுடைய வேத சாஸ்திரப்படி அப்படித்தான் இருக்கிறது. கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் இதுதான் உண்மை என்று நமக்கு தெரியும். மற்ற மதங்களில் அப்படி சொல்றது இல்லை. மற்ற மதங்கள், கிறிஸ்து மதம், இஸ்லாம் மதம், இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மரணத்துக்கு அப்புறம் ஆத்மாவு பாவம் செய்தவனாயிருந்தால் நரகத்துக்கு போய் பர்மனண்டா நரகத்திலே, புண்ணியம் செய்தவனாயிருந்தால் பர்மனண்டா சொர்க்கத்திலே, அப்படித்தான் சொல்றது. ஆனால் அது உள்ளே இறங்கி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் அந்த நம்பிக்கை சரியல்லே என்று தெரியும். அதை பற்றி இப்போ நான் சொல்ல போறதில்லை, என்ன டைம் இல்லை. அது மட்டுமல்ல, சப்ஜெக்ட் அது அல்ல. இங்கே இப்போ என்ன சொன்னேன் என்றால், நமது கர்ம பலன் ஒரு பாகம் இங்கே அனுபவிக்கிறது, இரண்டாவது பாகம் மரணத்துக்கு அப்புறம் அனுபவிக்கிறது, மூணாவது பாகம் புனர்ஜனிக்கும் பொழுது